ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும். ஏழாம் இடத்திலே சூரியன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ள இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி, முழுமையாக வெற்றி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி குரு மிக சிறப்பான நிலையிலே ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. சந்திரனோடு இணைந்திருக்கிறது, ராகுவோடும் இணைந்திருக்கிறது. சந்திரன் குரு ராகு சேர்க்கை ஏற்படும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு அயல்நாட்டு பயணம், கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை அந்த குரு ராகு சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தும். அதற்கான முயற்சியிலே இறங்கியிருப்பவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதற்காக பாஸ்போர்ட் விசா எல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல செய்தி வந்துவிடும். பயணங்கள் உங்களது அலுவலகம் மூலமாக வரலாம் அல்லது சொந்த செலவிலே நீங்கள் சென்று வரலாம். வெளிநாடுகளிலே இருப்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க இங்கே வந்துட்டு போவாங்க, இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போவாங்க. மற்ற நாடுகளிலே இருக்கும் இதே ராசிக்காரர்கள் தாய்நாடு வந்து விட்டு செல்வார்கள். தங்களுடைய சொந்த மண்ணை வந்து மிதித்து விட்டு செல்வார்கள். இங்கே இருப்பவர்கள் அங்கே போயிட்டு வருவாங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். மற்றபடி தொழில் வளர்ச்சி, பொருளாதார நிலை, ஆரோக்கியம், குடும்ப உறவுகள் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் வழங்கும்.
மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சற்று அமைதியாக இருக்க வேண்டும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து அதிகமாக பேச வேண்டாம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த திருக்குறளெல்லாம் இன்னைக்கு படிக்கணும். டெய்லியே காலையில் ஒரு அரை மணி நேரம் திருக்குறள் படிங்க. நைட்டு படுக்கும்போது பாரதியார் கவிதை படிங்க. எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வருது, எப்படி ஒரு தைரியம் வருது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய மனோநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். இந்த ரெண்டையும் தினசரி படிக்கணும். டெய்லி பாராயணம் பண்ணோம் அப்படிம்பாங்களே, அந்த பாராயணம் இதுதான். திருக்குறளும் பாரதியார் கவிதையும் டெய்லி படிங்க. ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது ரெண்டும் படித்தா. ரொம்ப கரெக்டாக திங்க் பண்ணி ஒரு வேலையும் கரெக்டாக பண்ணுவீங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு மனசில் தடுமாற்றம் வராது, குழப்பமே வராது. தினமும் ஒரு அதிகாரம் திருக்குறள் படிக்கணும், ஒரு 10 பாட்டாவது பாரதியார் கவிதையில் படிக்கணும். அது ரெண்டும் டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைஃப்பில் நல்லா ஷைன் பண்ணுவீங்க. இன்றைய நாள் அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. திருக்குறள் பாரதியார் கவிதை 2 புக்கும் கையில் இருக்கணும். எப்போதும் டைம் கிடைக்கிறதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு போர்ஷன் எடுத்து படிச்சுட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் செலுத்த வேண்டிய நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்படும். மிகுதியான செல்வச் செழிப்பு ஏற்படும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பு. சாதாரண செல்வச் செழிப்பு இல்லை. 1 சைபர் 2 சைபரில் கூட 5 சைபர் போட்டால் அப்படி இருக்கும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸில். அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு உங்களது தொழில் வளர்ச்சி அடையும். நீங்கள் செய்து வரும் தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையை இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பீக் பீரியட் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த பீக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகப்பெரிய இமாலய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சந்திரன் குரு ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது. இது உங்களுக்கு நன்மையை செய்யும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரனும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன, ராகுவோடு சேர்ந்திருக்கின்றன. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குருச்சந்திரன் சேர்க்கை என்பது மீனத்திற்கு எப்பொழுதுமே நன்மையை செய்யும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அற்புதமான நிலையிலே இந்த கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மீன ராசியினருக்கு இப்பொழுது திருமண யோகம் ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு குரு வருது. 6லிருந்து 7க்கு குரு மாறப்போகிறது. ஆகஸ்ட் 2. அதற்கு முன்பாக திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் திருமணம் நடந்துவிடும். திருமண நேரம் நெருங்கிவிட்டது. திருமண வயதில் இருக்கும் மீனராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது வரம் பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். மும்மரமாக இப்பொழுது வரம் பார்க்க ஆரம்பித்தால் அது சரியான ஒரு நேரத்திலே திருமணம் நடந்துவிடும். நல்ல திருப்பு முனையான ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 4 நாட்களிலே குரு வக்ர நிவர்த்தி அடைந்து 6ஐ விட்டு மெதுவாக 7ஐ நோக்கி நகரப்போகிறது. ஆகவே நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நேரம் வெகு தொலைவிலே இல்லை. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெள்ளி பாத்திரம் வாங்குவீர்கள். வெள்ளி ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. அல்லது உங்களுக்கு கிஃப்டாக வரும். யாராவது ஒரு வெள்ளியில் ஒரு சின்ன கப்பு இந்தாங்க வச்சுங்கன்னு கொடுப்பாங்க கிஃப்ட்டு. சில்வர் டச் பண்ணுற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். செல்வச் செழிப்பு ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம்.